ரெண்டுக்கு சரி ரைட்டு. உனக்கு அப்படின்னா முதல்ல நீ ரத்த தானம் பண்ணிருக்கியப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். ஏன் கேட்கணும் அப்படின்னா இந்த கேட்கக்கூடிய ஒரு கேள்வினால ஒரு டோனரை நம்ம உருவாக்கக்கூடிய தன்மையை நம்மகிட்ட நம்ம வளர்த்துக்கிறோம். ஸோ நம்ம மட்டும் ரத்தம் கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம தான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது. எமர்ஜென்சி காலத்திலையும் பேறுகாலத்திலையும் அவசியமா தேவைப்படுற நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா போதும். பட் ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு டோனரை உருவாக்குறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். ஒழிய ஹெல்ப் ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி ஹெல்ப் பண்ணணும், ஒரு தூண்டுகோலா அமையணும். நம்ம ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்கிறதுனால நம்ம அந்த குறுஞ்செய்தியை மட்டும் அனுப்பிட்டு அவங்க கேள்வி கேட்க இவங்க பதில் சொல்ல இப்படி மாறி மாறி பரிமாற்றம், அதாவது 90% விஷயங்கள் அதுல எல்லாமே முடிஞ்ச பிறகு பேஷண்டோட இதுக்கு ரெக்கவரிக்கு போகுது. ஸோ அதனால நம்ம